வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம விட்டல பாண்டுரங்கனை தொடருவோமா? ஜெய் விட்டலா, ஹரி விட்டலா. இன்றைக்கு 44வது பாகம் விட்டல பாண்டுரங்கனம், 9வது பாகம் ஏகநாதரையும் பற்றி நம்ம பேச போகிறோம். ஏகநாதர் விட்டல பாண்டுரங்கன் இன்னும் அவரை பற்றி சொல்லு சொல்லு அப்படின்னு நம்மளை விட மாட்டேங்கிறான். அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேர்கள்து மட்டும்தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம். இதில் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு சில எபிசோடில் ஒரே வாரத்தில் 2 பேரை சொல்லியிருக்கோம், ஒரு வாரத்தில் ஒருத்தரை மட்டும் சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு சில பேரை 3 வாரம், ஒரு சில பேரை 2 வாரம்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த நாமதேவர், அப்புறம் ஞானதேவர், புரந்தரதாசர், அப்புறம் ஏக்நாத், இவர்களெல்லாம் பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது. 1000 வருடங்கள் வாழ்ந்த ராமானுஜர், பகவத் ராமானுஜரை பற்றி நமக்கு எவ்வளோ தெரியறது, எவ்வளோ படித்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இவரை பற்றி இப்போ நிறைய நமக்கு கிடைக்கிறது. அதனால நம்ம கொஞ்சம் நிறையவே பார்ப்போம். நான் எங்கே விட்டேன்? ஹரி பண்டித் மனம் மாறிட்டாரா? அப்படி உடனே மாற முடியுமா? அப்படிங்கிறத பற்றி இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறது, என்னன்றதை பார்ப்போம். ஒரு வயதான பெண்மணி அவள் வரா ஏக்நாத் கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி நானும் என் கணவரும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தோம், நல்ல செல்வம் மிக்க வாழ்க்கையாக வாழ்ந்தோம். நாங்கள் நிறைய கதை கன்னியெல்லாம் கேட்போம், உபன்யாசங்களுக்கெல்லாம் போவோம், பாகதவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு உபச்சாரங்கள் செய்வோம். இப்படியே வாழ்க்கை போகும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. கடவுள் விருப்பம் யாருக்கு தெரியும்? ஆனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்க போய் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு முறை 1000 பாகவதர்களுக்கு நம்ம உணவளிக்கணும் அப்படின்னு எங்கள் மனசில் நினச்சிட்டோம். ஆனால் காலப்போக்கில் எல்லாமே மாறிடுத்து. என் கணவரும் என்னை விட்டு இந்த பூமியை விட்டு நீங்கி விட்டார். நானும் ஏழ்மையில் இறங்கிட்டேன். ஆனால் என் மனசில் உறுத்திண்டே இருந்தது, இந்த மாதிரி நம்ம செய்யாமல் போயிட்டோமே, இந்த மாதிரி செய்யாமல் போயிடுறோமே, நம் கணவருடைய ஆசையும் அது ஆச்சே அப்படின்னு. அதனால் நான் ஒரு சாது கிட்ட போய் கேட்டேன். அந்த சாது என்கிட்ட சொன்னார், நீ ஏக்கநாதை கூப்பிட்டு அவருக்கு ஒரு வேளை உணவளி, அது 1000 பேருக்கு உணவளித்ததுக்கு சமம் அப்படின்னாரு. அதனால் நான் உங்களை தேடி வந்தேன், தயவுசெய்து என்னுடைய வீட்டிற்கு ஒரு நாள் உணவருந்துட்டு போங்க அப்படிங்கிறாரு. இப்போவும் ஒரு தயக்கம் இருக்குது ஏக்கநாத்துக்கு. ஆனாலும் இந்த பெண்மணியை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. யாரோ ஒரு சாது அனுப்பி வச்ச நம்பிக்கையில் அவங்க வந்திருக்கா. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மகனை பார்த்து, அப்பா ஹரி, ஒரு காரியம் செய், அவளை சாமான் எல்லாம் வாங்கி போட சொல்லு, நீ போய் அவளோட வீட்டில் சமையலை செய், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. ஹரிக்கும் பாவமாக இருக்கு. ஏன்னா இப்போ அவர் 50-50 இல்லை 75-25 அந்த மாதிரி இருக்கார் அவர், பாவம். அதனால சரி அப்பான்னு சொல்லிடுறாரு. ஹரி அங்கே போகிறாரு. அந்த அம்மாவும் ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுக்குறா. அவர் சமைக்கிறாரு. ஏக்நாத் வந்தோடனே, அப்பா ஹரி, நீயே இலையை போட்டு பரிமாறிடுப்பா அப்படின்றார் அவர். அதுவும் கொஞ்சம் வசதியாக. ஏன்னா பெண்மணியும் வயதானவோ தவிர, ஹரியும் இவ்வளோ ஒத்துண்டா, ஹரி கடைசி நிமிஷம் முரண்டு பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. அதனால் நாசுக்குகள்லாம் பல சமயங்களில் தேவைதானேப்படுறது. அதனால் அப்போது அந்த ஹரி சரின்னு இலையை போடுறாரு. அந்த பெண்மணிக்கு இப்போ ஒரே சந்தோஷந்தான். ஆனால் தன் கையால் பரிமாற முடியலன்ற ஒரு மனம் அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அப்போது என்ன பண்ணுறா, ஒரு பழத்தை எடுத்து கொண்டு போய் அவருடைய இலையில போட்டுறா. அவர் அதையும் சாப்பிட்றாரு. ஹரி பார்த்துட்டே இருக்காரானா ஒன்றும் வாயை திறக்கல. அப்புறம் ஹரி கிட்ட அந்த கால வழக்கம் இல்லையா, இலையை கொண்டு போய் போட்டு எச்சல் இடுறதுன்ற ஒரு பழக்கம் உண்டு. இன்றைக்கி தெரியும், கோவிட் வந்த பிறகு அந்த எச்சல் இடுறதுன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு புரியுறது நம்மளுக்கு. இது அன்றைக்கு பழக்கத்தில் இருந்தது. அதனால் அந்த பெண்மணி அவர் சொல்கிறாரு, ஹரி நீயே இந்த இலையை கொண்டு போய் போட்டிருப்பா அப்படின்னு. சரின்னா ஹரி இலையை கொண்டு போய் போட்டுட்டு உள்ளே நுழையிறாரு. இன்னொரு இலை அங்கே இருக்கு. மறுபடியும் கொண்டு போய் போட்டு வராரு. இன்னொரு இலை அங்கே இருக்கு. அந்த பெண்மணி அப்படியே கண்ணு சுவிட்டாமல் பார்த்துட்டு இருக்கா, ஆச்சரியப்படுறா. ஹரி எண்ணி எண்ணி கொண்டு போய் இலையை கொண்டு போடுறாரு, விடாமல் போடுறாரு. அவரும் 1000 இலை என்றார். இது எதுக்காக இந்த விளையாட்டு, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இறைவன் எப்போவுமே தன்னுடைய தொண்டர்களுக்கு நேரடியாக சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவர் சொல்லி கொடுத்தாரு, பாவம். ராமனா வந்தார், கிருஷ்ணரா வந்தார், அவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை ராமர் வாழ்ந்தார். கிருஷ்ணர் எல்லாமும் பண்ணார், பகவத்கீதையே சொன்னார் கிருஷ்ணன். ஆனால் என்ன ஆச்சு? சரிப்போ. அதுக்கப்புறம் ஆழ்வார்களை அனுப்பி விட்டார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ராமானுஜர் அவருடைய சரித்திரத்தை படிக்கும்போது சொல்லிருக்கோம். சரி போ, ஆழ்வார்களை அனுப்பலான்னா இந்த ஆழ்வார்கள் அந்த பகவான்கிட்டயே முழுகி போய் என்னை எப்போ கூட்டின்னு போகிறேன் நம்ம ஆழ்வார்லாம் என்னை கூட்டின்னு போன்றதுலேயே இருந்தார் அவர். நன்னா ஆனால் 4000 திவ்ய பிரபந்தமாச்சு, தேவாரமாச்சு, திருவாச்சகமாச்சு, நிறைய இருக்குது. ஆனால் மக்களிடத்தில் இன்னும் போய் சேரலை. அதுக்கப்புறம் தான் பார்த்தாரு,
நம்ம வந்து பணக்கார தோரணையில் வந்தாலோ பெரிய மனுஷங்க தோரணை வந்தாலோ இந்த சாதாரண மக்கள் நம்ம கிட்ட நெருங்கி வரமாட்டா. அதனால ஒரு ஆச்சாரியர் அதே மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழணும், அதே சமயம் ரொம்ப புத்திசாலியா இருக்கணும். அப்பப்ப நம்மளும் நம்மளுடைய கைவண்ணத்தை காமிச்சா அவர் வந்து சிறந்தவர், அவராலேயே முடியும்னா, ஒரு சாதாரண மனிதன் அவனாலேயே என்ன வந்து வரவழைக்க முடியும்னா உங்களாலாம் முடியாதா அப்படின்னு அந்த மக்களுக்கு ஒரு காட்டுறதுக்காக விளையாடுற விளையாட்டுகளாக தான் இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படிதான் இருக்கு ஆனால் உண்மையிலேயே. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே ஹரி இப்போ என்னாச்சு, ஒரு வார்த்தை சொல்வாளே டோட்டலி சரண்டர்டுன்னு, அந்த மாதிரி ஹரியானவர் சரண்டர் ஆயிட்டார். அதுலேருந்து இவர் வந்து எழுதணும் நிறுத்தியிருந்த இந்த ராமாயணத்தெல்லாம் பாவார்த்த ராமாயணம் அதை எழுத ஆரம்பித்தார், கதை சொல்ல ஆரம்பித்தாருன்னு வாழ்க்கை பழையபடியாக போக ஆரம்பிச்சுது. அப்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சு, ஏக்நாத்துக்கு ஒரே கழுத்து வலி. ஒரு தாங்குற வரைக்கும் தாங்கினா தாங்க முடியாத வலி வந்த உடனே தன்னுடைய குருநாதரை தான் அவர் வேண்டிக்கிறார். அப்படி குருநாதர் வேண்டின போது குருநாதர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து குருநாதர் ஒன்றும் சொல்லலை, அன்றைக்கு இரவு கனவுல ஞானதேவர் வர்றார். ஞானதேவர் வந்துட்டு என்னுடைய சமாதியில் நான் இருக்கேன், என்னோட கழுத்தை இந்த மரங்கள் எல்லாம் சுத்துறது, தயவுசெய்து நீ உடனே கிளம்பி வா. சரி, தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் யாரெல்லாம் வர்றேன்னு சொல்கிறாளோ எல்லாரையும் கூட்டுன்னு போனால் நாலாவட்டத்தில் அங்கேயும் பக்கத்தில் ஒரு இந்திராயணி நதி ஓடின்னு இருக்கு இல்லையா, அந்த நதியினுடைய பெருக்கெடுத்து ஓடினதுலேருந்து எல்லாமா சேர்ந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகிறத நிறுத்தி காடு மாதிரி வளர்ந்துடுத்து அவருடைய சமாதியே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சீர் செஞ்சு அந்த ஊர் கிராம மக்களும் கூட சேர்ந்துண்டா. எல்லாருமா சேர்ந்து ஓரளவுக்கு பாதையை கண்டுபிடிச்சு அந்த ஜீவ சமாதிக்குள்ளே இவர் மட்டும் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனாக்கா தேஜோமயமா இருக்காரு. அங்கே அவர் காட்சி தர்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பா நான் எழுதின ஞானேஸ்வரியை நல்ல படித்த பண்டிதர்கள்லாம் கூட பலவிதமான தங்களுடைய எண்ணங்களை எல்லாம் உள்ள புகுத்தி அதனுடைய மூலத்தையே பாழ் பண்ணிட்டா. நான் என்ன மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக அதை கொடுத்தேனோ அந்த நன்மை இன்றைக்கு முழுமை பெறவில்லை. அதனால நீ இங்கேயே உக்காந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு மூலத்தை எனக்கு திருப்பி தருவாயாகன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி யாராவது நம்மளுக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்ல, பலதுக்கும் பல அர்த்தங்கள் சொல்லி பல விஷயங்கள். ஆனால் வந்து இவங்க நம்மளதெல்லாம் பண்ணவர்கள் புலவர்கள்னா இவர்கள்லாம் யாரு, இவர்கள்லாம் இதில் இருக்கிறவா இல்லையா, ஜீவ சமாதியிலேயே இருக்கிறவா, அந்த மாதிரியானவர்களானதுனால அவர் ஈஸியாக வந்து அவரால் சொல்ல முடிஞ்சது ஏகநாத்துக்கிட்ட மறுபடியும் சரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷம் ஏகநாதர் அங்கேயே இருக்காரு. அந்த இடத்த சீர் செய்யறதுக்கும் இந்த ஞானேஸ்வரியை மறுபடியும் சரி பண்ணுறதுக்கும் அவருக்கு ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷமும் வேலை செய்கிறா. ஊர்லேருந்து வந்தவா கொண்டவா உழைப்பாளிகள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறா. காட்டை செதுக்கி நட்டையாக்குறதுன்றதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லை. 1000 பேர் வந்து உள்ள ராஜா ஆர்டர் பண்ணி, இது வந்து அந்த ஊர் மக்கள் தான் பாவம், அதனால சாப்பாடு வேணும்ல அவளுக்கெல்லாம். பக்கத்துலேயே ஒரு மளிகை கடைக்காரன் வந்துட்டான் கரெக்டாக. அவன் என்ன பண்ணுறான், நான் உணவு கொடுக்குறேன் எல்லாருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்றான். சரி, உணவு கொடுக்கறதுக்கு ஆளாயாச்சு இல்லையா, இனிமேல் கவலையே இல்லை. ஒரு வருஷம் அவன் உணவு சளைக்காமல் கொடுக்குறான். இவாளும் ஒரு வருஷம் சளைக்காமல் வேலை செஞ்சு அந்த இடத்தையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. ஞானதேவர்கிட்டையும் அதை காமிச்சாச்சு. அவரும் சரி என்று தன்னுடைய சம்மதத்தை கொடுத்தாச்சு. அப்புறம் கடைசியாக எழுதுறாரு ஒரு முத்திரைன்னு பேர் அதுக்கு. இனிமே இதில் யாரும் எதையும் சேர்க்கவோ எடுக்கவோ கூடாது, இது ஞானதேவர் ஆணை அப்படின்னு எழுதி ஏகநாதரானவர் அந்த புத்தகத்தை சரி பண்ணி இன்னைக்கு அந்த புத்தகம் தான் எல்லாருமே உபயோகப்படுத்துறதா மிகச்சிறந்த ஒரு நூலாக ஆகக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு அதுலேருந்து ஆனால் தடங்களே கிடையாம வர்க்காரி யாத்திரையும் இந்த ஞானேஸ்வரியும் சிறப்பாகவே நடந்து கொண்டு இருக்கு. சரி, அவன் கூட வந்தானே, அவனுக்கு நான் ஊருக்கு வந்து வாங்கிக்கிறேன் பைசா அப்படிங்கிறான். சரின்னு எல்லாரும் கிளம்பியாச்சு, ஊருக்கு கிளம்பியாச்சு. பாதி தூரம் அவனும் கூட வந்தான். ஊருக்கு போயிட்டு அவனுக்கு பைசா கொடுக்கறதுக்காக திரும்பி பார்க்குறாரு, அவன் ஆளை காணும். அதுக்கப்புறம் ராத்திரி கனவுல சொல்கிறான், ஞானதேவரனுடைய காரியத்தை செய்யறதுக்கு நீங்கள் போனீங்க, சாப்பாட்டுக்கு நீங்கள் திண்டாடக்கூடாது இல்லையா, அதனால் நானே தான் வந்தேன், நீ கவலைப்படாமல் இரு, அந்த பணமெல்லாம் தரவே வேண்டாம் அப்படின்னு விட்டலன் வந்து கனவுல சொன்னான்னா, எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லை, இதை கேட்கிற நமக்கு தான் எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா. ஆனால் இன்றைக்கு அதை நடக்கிறதான்னு கேட்டால் நடக்கிறது. இன்றைக்கும்
நான் ஏற்கனவே வந்து ஞானதேவரனுடைய கடைசி 2 பாகங்கள் வர்க்காரி யாத்திரையை பற்றி தான் சொல்லியிருந்தேன். முடிகிறவா என்னோடது பார்ட்டி 2 கிட்ஸ், அந்த 2ங்கிறது வந்து நம்பர். அந்த பார்ட்டி 2 கிட்ஸில் போய் கேட்டிங்கனாக்கா அந்த ஞானதேவர் 9 பாகமும் கிடைக்கும். நேரம் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பாருங்கள். அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷங்கள் நம்மளுக்கு. அதனால் ஆங்கிலத்திலேயும் இருக்குது. சரி, அது இந்த காரியம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது கிருஷ்ணபந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், பாவம். அவருக்கு வந்து அவர் ராமாயணம் எழுதுறாரு. சரி, அவரை கிருஷ்ணதாஸ், அவர் எதுக்கு ராமாயணம் எழுதணும்னா, கவிதை தெரிகிறவா எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று செஞ்சுட்டே தானே இருப்பா. ஏதோ ஓரளவுக்கு கதை சொல்ல தெரிஞ்ச எனக்கே ஏதோ வந்து உங்களுக்கு சொல்லணுன்ற எண்ணம் வந்துட்டே இருக்குன்னும் போது அவள்லாம் பெரிய கவிஞர்கள், கடவுள் பக்தி மேம்பட்டவர்கள் இல்லையா. அவர் ஒரு ராமாயணம் எழுதுறாரு. ஆனால் அதே சமயம் அவருக்கு வந்து ஜோதிட கலை மிக நன்றாக தெரியும். தான் இன்னும் சில நாட்கள் தான் உயிரோடு இருக்க போகிறோம், ஆனால் இந்த ராமாயணம் முடிக்கிறதுக்கு சில நாட்கள் தேவை. இவர் இருக்கிறது அவ்வளோ நாள் இல்லை. அதனால நேராக போகிறாரு. ஏக்நாத்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்தை சொன்னோடனே ஏக்நாத் ஒரு தாய் அன்போடு, ஏன்னா அவர் ஒரு பாவார்த்த ராமாயணம் எழுதிட்டு இருக்காரு, பொறாமப்படணும்னா எவ்வளோ நேரம் ஆகும். ஒரு தாய் அன்போடு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இங்கேயே உட்காந்து எழுதுங்கோ, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படின்ட்டு தன்னோட குருநாதரை பிரார்த்திக்கிறாரு. பிரார்த்தனையினால என்ன ஆச்சுன்னா, திருப்திகரமாக அவர் அங்கேயே உட்கார்ந்து அந்த ராமாயணத்தை முடிச்சுட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு தன்னோட வீட்டுக்கு சென்றவர் தன்னுடைய கடைசி மூச்சை விட்டார். அது வரைக்கும் குருவினுடைய ஆசையும் அந்த விட்டலனுடைய அந்த ஆசையுமாக சேர்ந்து அந்த புத்தகத்தை முடிக்க முடிந்தது அப்படிங்கிறது ஒரு வரலாறு. இந்த மாதிரியாக பல 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 விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று ஒரு 1 or 2 சொல்லிவிட்டு இவரும் ஜீவசமாதி அடைந்தவர் தான். அதை பற்றி நாம் அடுத்த வாரம் சொல்லுவோம். அதோடு முடிக்கலாம் என்பதோ முடிக்க முடியாது என்பதோ அந்த விட்டலனை தான் நம்பி இருக்கிறேனே தவிர என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது. அதனால் பார்க்கலாம் என்ன செய்யலாம்னு. அது வரைக்கும் ஹரே விட்டலா, ஜெய் விட்டலா, டேக் கேர். நன்றி.